உங்களுடைய ஆசைகள், விருப்பங்கள் அதெல்லாம் நிறைவேறுறதுக்கு நீங்கள் எவ்வளவோ முயற்சிகள் பண்ணாலும், லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸில் இருக்கிற அஃபர்மேஷன்ஸ், விஷுவலைசேஷன் அதெல்லாம் செஞ்சாலுமே நான் எதிர்பார்க்குற விஷயம் நடக்கிறதுக்கு ஏன் இன்னும் லேட் ஆகுது, ஏன் இன்னும் நடக்கவே இல்லை அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அப்போது நான் சரியாக அஃபர்மேஷன்ஸ் எழுதலையா, இல்லை எனக்கு சரியாக விஷுவலைசேஷன் பண்ண தெரியலையா, இல்லை யூனிவர்ஸ் நான் கேட்குறத கொடுக்கவே கொடுக்காதா அப்படிங்கிற மாதிரி பல சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது. சப்போஸ் உங்களுக்கும் அதே மாதிரி ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த சந்தேகத்தை உங்களால் கிளியர் பண்ணிக்க முடியும். எதனால் இந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது லேட் ஆகுது, எதிர்பார்க்குற விஷயம் ஏன் லேட் ஆகுது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் ஜெயஸ்ரீ, ஐ எம் அ மைண்ட் கோச் அண்ட் ஹோப்பனோ ஹீலர் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாருக்குமே விதவிதமான ஆசைகள், கற்பனைகள், கனவுகள் எல்லாமே இருக்குது. அதுக்காக நம்ம ஒரு பக்கம் முயற்சிகள் செஞ்சுட்ருப்போம், இன்னொரு பக்கம் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிற மாதிரியான அஃபர்மேஷன்ஸ் எழுதிட்டு இருப்பீங்க, அதே மாதிரி விஷுவலைசேஷன் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆனாலுமே எதிர்பார்க்கறது நடக்க மாட்டேங்குது, ஏன் லேட் ஆகுது அப்படிங்கிற சந்தேகம் நம்மளில் பல பேருக்கு இருக்குது. சில சமயங்களில் அஃபர்மேஷன்ஸை நம்ம சரியாக எழுதலையா, இன்னும் நிறையா தடவை எழுதணுமா, இல்லை விஷுவலைசேஷன் என்னால் சரியாக பண்ண தெரியலையா அப்படிங்கிற மாதிரி சந்தேகங்கள் வரலாம். இந்த அஃபர்மேஷன்ஸ், விஷுவலைசேஷன் இது எல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால் சப்கான்ஷியஸ் பிளாக்ஸ். அதாவது உங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு விஷயந்தான் நீங்கள் ஆசைப்படுற விஷயத்தை தடுத்து நிறுத்துது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். ஏன்னாங்க நான் தானே ஆசைப்படுறேன், அப்புறம் எப்படி என்னுடைய மனசே தடுத்து நிறுத்தும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா ஆசைப்படுறது அப்படிங்கிறது கான்ஷியஸ் மைண்டால் நீங்கள் ஆசைப்படுவீங்க, எனக்கு இது நடக்கணும், இது இப்போதைக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் உங்களுடைய ஆழ்மனம் இருக்கு இல்லையா, அது உங்கள் வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்களையும் அது சேவ் பண்ணி வச்சுருக்கு. ஸோ உங்களுடைய ஆழ்மனசில் ஏதாவது ஒரு சந்தேகம், அதாவது இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குமா, இல்லை நடக்கலைன்னா என்ன பண்ணுறது, இல்லை இந்த விஷயங்கள்லாம் என் வாழ்க்கையில் கிடைக்கிறதுக்கு எனக்கு எல்லா தகுதியும் இருக்கா, அதாவது நான் தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டுட்ருக்கிறேன்னா அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் சில சந்தேகங்களோ சில பயமோ இருக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்களை நம்ம கோத்ரூ பண்ணியிருப்போம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லியிருப்பாங்க. நம்ம பேரண்ட்ஸ் சிலது சொல்லிக் கொடுத்துருப்பாங்க, டீச்சர்ஸ் சிலது சொல்லிக் கொடுத்துருப்பாங்க, நம்மளுடைய என்வாயன்மெண்ட் பல விஷயங்களை சொல்லித்தரும். அப்படிங்கிறப்போ எல்லா விஷயங்களும் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். சில சமயங்களில் நீங்கள் ஆசைப்படுறப்பயே உங்களுடைய மனசுக்குள்ளே நான் தகுதிக்கு மீறி ஆசைப்படுறேன்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வரலாம். இல்லை நீங்கள் அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் எழுதுகிறப்பயே நான் எழுதிக்கிட்டே இருக்கிறேனே, இது நடக்கவே மாட்டேங்குதே, நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை வரலாம். ஸோ இந்த தயக்கம், அவநம்பிக்கை, பயம் இதெல்லாம் தான் உங்களுடைய ஆசைகள் நிறைவேற தடையாக இருக்கிற விஷயங்கள். ஸோ உங்களுடைய மனசில் இந்த சந்தேகம் ஏன் வருதுன்னு பாருங்கள், இந்த பயம் ஏன் வருதுன்னு பாருங்கள், ஏன் எனக்கு தகுதி இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறதே பாருங்கள். உங்களுடைய மனசில் என்ன மனத்தடை இருக்குதுன்னு தெரியலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் நான் சொல்ல போகிற 3 விஷயங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அந்த காரணம் தெரிஞ்சாலும் சரி, அதாவது அந்த தடைகளுக்கான காரணம் தெரிஞ்சாலும் சரி, தெரியலனாலும் சரி, நீங்கள் உங்கள் மேனிஃபெஸ்டேஷனை சீக்கிரமாக நடக்கிறதுக்கு இந்த 3 வழிகள் உதவி செய்யும். அது என்ன 3 வழிகள் அப்படின்னா ஒன்றொன்னா பார்த்துடலாம். நம்பர் 1, ஸோ ஒவ்வொரு தடவையும் அஃபர்மேஷன்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடியே நீங்கள் மனசுக்குள்ளார ஹோப்பனோபோனோ மெடிடேஷனை நீங்கள் ஒரு 3 டைம்ஸ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அஃபர்மேஷன்ஸ் எழுதுங்க. ஹோப்பனோபோனோ மெடிடேஷனில் இருக்கிற 4 ஃப்ரேசஸ், ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ அப்படிங்கிற 4 ஃப்ரேசஸை ஒரு 3 டைம்ஸ் ஆர் ஒரு 7 டைம்ஸ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அஃபர்மேஷன்ஸ் எழுத ஆரம்பிங்க. ஏன்னா இந்த ஹோப்பனோபோனோ மெடிடேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் மெமரிஸ் அதெல்லாம் கிளியர் பண்ணக்கூடிய ஒரு மெடிடேஷன். ஸோ இது ஒவ்வொரு தடவையும் இந்த ஹோப்பனோபோனோ மெடிடேஷனை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அஃபர்மேஷன்ஸ் எழுதுகிறப்போ உங்களை அறியாமலே உங்களுடைய மனத்தடைகளை கிளியர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறமா இந்த அஃபர்மேஷன்ஸ் எழுதலாம். இது ஒரு விஷயம் செய்யலாம். 2வது, ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் ஆசைப்படுறது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு வருது அப்படின்னு சொன்னால் கண்ணை மூடி அந்த விஷயம் ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிற மாதிரி, ஏற்கனவே அந்த விஷயங்கள்லாம் நடந்துட்ட மாதிரி கொஞ்சம் நேரம் அந்த விஷுவலைசேஷனை பண்ணுங்கள். as if உங்களுக்கு அந்த விஷயம் கிடைச்சிட்ட மாதிரி. ஸோ எனக்கு எப்போதும் அது எப்போ கிடைக்கணுங்கிற ஸ்டேஜ் மாதிரி எனக்கு அந்த விஷயம் கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி இருப்பீங்களோ அதே மாதிரி உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய பிஹேவியர், உங்களுடைய ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்கணும். 3வது மிக முக்கியமானது என்ன அப்படின்னா யூனிவர்ஸோட டிவைன் டைமிங். நம்மளோட டைம் அப்படிங்கிறது வேறு, யூனிவர்ஸோட டைம் அப்படிங்கிறது வேறு.
ஏன்னா யூனிவர்ஸோட டிவைன் டைமில் தான் சரியான விஷயங்களை சரியான முறையில் சரியான நேரத்தில் நம்மளுக்கு அது கொடுக்கும். ஸோ அந்த டிவைன் டைமை நம்ம ட்ரஸ்ட் பண்ணலாம். ஸோ என்னோடய யூனிவர்ஸ் வந்து எப்போ எனக்கு கொடுக்கணும்னு நினைக்குதோ அப்போ கண்டிப்பாக எனக்கு தரும் அப்படிங்கிற நம்பிக்கையை மனசில் வச்சுக்கலாம். ஸோ நம்ம எடுக்கிற எஃபர்ட்ஸோட இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் ப்ளஸ் ட்ரஸ்டிங் த டிவைன் இத்தனை விஷயங்களையும் நீங்கள் சேர்த்து செய்கிறப்போ அலாங் வித் ஹோப்பனோபோனோ மெடிடேஷன் நீங்கள் செய்கிறப்போ நீங்கள் ஆசைப்படுற விஷயங்கள் தடை இல்லாமல் சீக்கிரமாக நடக்க ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.